திருவெற்றியூர் அஜாக்ஸுக்கு பின்புறம் சிவசக்தி நகரில் சிவசக்தி அம்மன் வீற்றிருக்கா. இவங்க 42 வருஷம் ஆகுது இந்த இடத்துல இந்த கோயில் உருவாகி. கோயில் உருவானது குடிசையில், இன்றைக்கி இருக்கிறது பெரிய கோயிலாக உருவாக்கி வந்திருக்கு. குழந்தை இல்லை அப்படின்னு வரவங்க அத்தனை பேருக்குமே அந்த மடி நிரப்பி தான் அனுப்புகிறாங்க. கல்யாணம் ஆகலை அப்படின்னா 6 வாரம் 8 வாரம் விளக்கு போடுறாங்க. அவங்களுக்கும் கல்யாணம் நிறையவே நடந்திருக்கு. அது மாதிரி நிறைய அற்புதங்களை இந்த அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி இங்கே திருநீர் வாங்கிட்டு போய் போட்டுட்டு கூட எத்தனையோ பேர் அவளுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், நாங்கள் தீராத நோய் கூட எங்களுக்கு தீருது அப்படின்ற மாதிரிலாம் நல்லா செய்கிறாங்க. முதல்ல அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா கூட சிவனையும் வைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவர் சாந்தமூர்த்தியும் கொண்டு வந்து வச்சோம், சதாசிவமூர்த்தியும் கொண்டு வந்து வச்சோம். அவருக்கு துணையாக ஒருத்தவங்க வேணுன்றதுனால அந்த அம்மா கிருஷ்ணவேணியும் கொண்டு வந்து அங்கே பக்கத்தில் இருக்காங்க. இவங்கெல்லாம் இப்போ ஒரு 10 வருஷத்தில் இருக்காங்க. இந்த அம்மா தான் ஆதி காலத்துலேருந்து இருந்தவங்க, சிவசக்தி ரூபமாக தான் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அலங்காரம் நல்லா முடிஞ்சிச்சு. எல்லாம் நல்லா அம்மனும் சரி சிவனும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கிறாரு, நல்லா இருக்குது. இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சாப்பா? நான் முடிஞ்சிச்சு, ஃபினிஷிங்கும் பண்ணியாச்சு. சாமிக்கு பூஜை ரெடி. காலைல சாமிக்கு பூஜை ரெடி. இப்போ என்னென்ன நாளில் என்னென்ன விசேஷம் இருக்குதுப்பா? நான் நவராத்திரி அம்பாளுக்கு 9 நாள் அலங்காரம் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு ஒரு அம்மன், லட்சுமி, சரஸ்வதி, துர்கை, அங்காளம்மன், அந்த மாதிரி விதவிதமாக பண்ணுவோம் அலங்காரம். அதே மாதிரி பிரதோஷ நாட்களில் கோயிலில் லிங்கம் இருக்கிறப்பல லிங்கத்துக்கு பூஜை நடக்கும். அவ்வளோதானே. அர்த்தநாதியை பொறுத்தவரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 3வது வாரம் கூழ் ஊற்றுவாங்க. கூழ் ஊற்றுறதுல ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான், இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை அப்போ மட்டும் தான் அர்த்தநாதியாக பார்க்க முடியும். இதோட 10 வருஷத்துக்கு தான் பண்ணுவோம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அர்த்தநாதி போகும். இப்போ நார்மலாலாம் என்ன விசேஷம் எதனாப்பா இருக்கா? நார்மலானா வழக்கம் போல் அவங்களுக்கு நைவேத்தியம் படைக்கிறது, அபிஷேகம் பண்ணுறது. சார் அனைவருக்கும் வணக்கம். இது சென்னை திருவெற்றியூரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் சிவசக்தி நகர் அப்படிங்கிற பகுதியில் அமைந்திருக்கிற சிவசக்தி அம்மன் ஆலயம், உடனுரை சாந்தமூர்த்தி லிங்கேஸ்வரர் அப்படிங்கிற திருத்தலம். இந்த கோயிலில் சதாசிவமூர்த்தி அப்படின்னு ஒரு சிவபெருமானை நம்ம அமைச்சிருக்கோம். இதில் உலகத்தில் வேற எங்கும் காண கிடைக்காத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 9 கோள்கள், அதாவது நவகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 9 கோள்களையும் நம்ம இந்த சிவபெருமானுடைய வடிவத்திலேயே உள்ளடக்கி நம்ம பண்ணியிருக்கிறோம். இதோட எடை பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு 8000 கிலோ, 8 டன் வெயிட்டு அப்படின்ற ஒரு கணிச்சிருக்கோம். பெண்கள் ஆண்கள் எல்லாம் தனியாக சுற்றுறாங்க. இப்போ இந்த கோயிலில் நீங்கள் சிவபெருமானையும் சேர்த்து சுற்றிடுறீங்க. நவகிரகத்தை சுற்றும் போது சிவபெருமானையும் சேர்த்து சுற்றும் போது அந்த அனைவருடைய அருளாசியும் உங்களுக்கு கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம்.